சாப்பிட்டோனே வயிறு உப்புசம் ஆயிடுறது, சரியா மோஷன் போகறதில்ல காலையில. சம்டைம்ஸ் காஃபி, டீ குடிச்ச உடனே எனக்கு மோஷன் போகணும் போல ஒரு உணர்வு. இம்மீடியட்டா போகணும். சில சமயங்கள்ல டயரியா கூட வந்து உருவாகுது. அடிக்கடி ஏப்பம் வர்றது, வயித்துல நெறைய கேஸ் ஃபார்மேஷன் ஆகுறது. இதனால என்னோட மனநிலையும் அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியும் சரியா இல்ல. ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ, காய்ச்சலோ வந்தது அப்படின்னா, முதல்ல எங்க வீட்ல எனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது அப்படின்னா, உங்களுடைய வயிறு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம். நம்ம குடல்ல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் அளவுக்கு பாக்டீரியாஸ் இருக்கு. இதில 50 கோடி அளவுக்கு நரம்பு இணைப்புகள் இருக்கு. இத தனியா என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னே சொல்றோம். நம்ம மூளையிலிருந்து தகவல் நம்ம வயிற்றுக்கு வரத விட, நம்ம வயிற்றிலிருந்து தான் நிறைய தகவல் வந்து நமக்கு மூளைக்கு போகுது. அதனால தான் நீங்க சரியில்லாத ஒரு உணவ சாப்பிடும் பொழுது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்ல. இல்ல நீங்க அடிக்கடி டீ, காஃபி குடிக்கிற நபரா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதிகமா கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சரும் வந்து உங்களுக்கு இருக்கும். அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். வயிற்றில் தொடர்ந்து கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வயிறோட ஒரு ஆரோக்கியம் தான் உங்கள் உடலோட மொத்த ஆரோக்கியமும் கூட. ரீசெண்டாக வந்த ஒரு பெண், டாக்டர் எனக்கு வயிறு உப்புசம் வந்து இருக்குது, அதே மாதிரி சரியாக உணவு செரிமானம் ஆக மாட்டேங்குது. ஒரு கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட போனோன்னா உடனே எனக்கு வந்து அந்த அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் எனக்கு சரியாகலை. அடுத்து இன்னொரு ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட நான் போனேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் அதுலேயும் எனக்கு சரியாகலை. அடுத்து இன்னொரு டாக்டர்கிட்ட நான் போனேன். எனக்கு ஐபிஎஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் லிவர் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தான் பிரச்சனை? ஆனால் இது எல்லாமே சேர்ந்து இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சாப்பிட்டோன்னே வயிறு உப்புசம் ஆயிடுறது, சரியா மோஷன் போகிறதில்ல காலையில். சம்டைம்ஸ் காஃபி, டீ குடித்த உடனே எனக்கு மோஷன் போகணும் போல ஒரு உணர்வு. இம்மீடியட்டாக போகணும். சில சமயங்களில் டயரியா கூட வந்து உருவாகுது. அடிக்கடி ஏப்பம் வர்றது, வயிற்றில் நிறைய கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறது. இதனால் என்னோட மனநிலையும் அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் சரியா இல்ல. ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ, காய்ச்சலோ வந்தது அப்படின்னா, முதல்ல எங்க வீட்ல எனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது அப்படின்னா, உங்களுடைய வயிறு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம். ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர் இந்த ஒரு விஷயத்த தான் அடிக்கடி வந்து சொல்லிட்டுருக்காங்க. டாக்டர் ஏதாவது ஆயிலி ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்டேன். மெயினா நெய் சேர்த்ததோ, இல்ல வந்து எண்ணெயில பொரிச்ச உணவுகளோ நான் சாப்பிட்டேன். இல்ல வந்து கொஞ்சம் காரமான உணவுகள்லாம் சாப்பிட்டேன்னா, எனக்கு சரியா செரிமானம் ஆக மாட்டேங்குது. அதுவும் நைட் நேரத்தில அடிக்கடி எனக்கு செஸ்ட் பெயின் வர மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா, உங்களுடைய செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதான் நம்ம வந்து ஜடராக்கினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய மனநிலையும் வந்து அது பாதிக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அது பாதிக்கும். நம்ம குடல்ல கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் அளவுக்கு பாக்டீரியாஸ் இருக்குது. இதில் 50 கோடி அளவுக்கு நரம்பு இணைப்புகள் இருக்குது. இதை தனியாக என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னே சொல்கிறோம். நம்ம மூளையிலேருந்து தகவல் நம்ம வயிற்றுக்கு வரதை விட, நம்ம வயிற்றிலிருந்து தான் நிறைய தகவல் வந்து நமக்கு மூளைக்கு போகுது. அதனால தான் நீங்கள் சரியில்லாத ஒரு உணவை சாப்பிடும் பொழுது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்ல. இல்ல நீங்க அடிக்கடி டீ, காஃபி குடிக்கிற நபரா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதிகமா கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சரும் வந்து உங்களுக்கு இருக்கும். அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். வயிற்றில் தொடர்ந்து கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டயர்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வயிறோட ஒரு ஆரோக்கியம் தான் உங்கள் உடலோட மொத்த ஆரோக்கியமும் கூட. ஸோ வயிற்றில் பிரச்சனை வந்தது அப்படின்னா, நமக்கு மெயினா மனநிலையில மாற்றம் இருக்கும். ஏன்னா 90% செரட்டோனின் நம்ம வயிற்று பகுதியில தான் வந்து சுரக்குது. அதனால தான் நமக்கு மனநிலையிலயும் மாற்றம் உண்டாகுது. 75% நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம குடலை சார்ந்து தான் இருக்கு. நம்ம குடலை சுத்தி இந்த மாற்றங்கள் வந்தது அப்படின்னா, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியிலயும் மாற்றங்கள் இருக்கு. அதே மாரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் குடல் முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜன், அதே மாதிரி கார்டிசால் இதெல்லாம்
இதெல்லாம் உடம்பு வந்து உபயோகப்படுத்தி உடம்பை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய சில கெட்ட பாக்டீரியாஸ் வந்து அதை திருப்பியும் அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் வர்றது, அதே மாதிரி கார்டிசால் லெவலில் வந்து மாற்றங்கள் வர்றது எல்லாமே செரிமான கோளாறுகளோட தொடர்புடையதாக வந்து இருக்குது. அதே போல் பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து இருக்கும். நிறைய பேர் இந்த செரிமான கோளாறு இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க. நிறைய அலர்ஜிஸும் வந்து அவங்களுக்கு இருக்கும். இதற்கான ரீசன் அவங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் உருவாகிறதும் முக்கியமான காரணமாக வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி வாதம் சார்ந்த பிரச்சனைகள், முடக்குவாதம், அதே மாதிரி வந்து மூட்டுகளில் வந்து வலி உண்டாகிறது, இது மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் குடல்லேருந்து தான் உருவாகுது அப்படிங்கிறத மருத்துவ அறிக்கைகள் வந்து நிரூபிச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அதை முன்னாடியே சொல்லிட்டாங்க. வயிற்றில் உண்டாகக்கூடிய ஆமம் எப்போ உங்களுடைய ஜடராக்கினி, அதாவது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து உங்களுக்கு கம்மியாகுதோ அப்போ உணவு சரியாக செரிக்காது. அது உடலில் ஆமமாக வந்து தேங்க ஆரம்பிக்கும் பொழுது உடல் முழுவதுமாக பாதிப்பை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது உங்களுடைய குடலை முதல்ல வந்து சரி பண்ணும். அதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்? திரிஃபலா எடுத்துக்கிறது நல்லது. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கலையும் சரி செய்யும், வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து இது வெளியேற்றும், அந்த குடல் சுவர்களையும் வந்து இது பலப்படுத்தும். ரெண்டாவது, மாதுளை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய பியூனிகால்ங்கிற வேதிப்பொருள் உங்கள் குடலில் அக்கர்மேன்சியா மியூசிஃபலாங்கிற ஒரு நல்ல பாக்டீரியாவோட அளவை வந்து அதிகப்படுத்துது. இது குடல் சுவர்களை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடியது. அங்கே இந்த டைட் ஜங்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு லீக்கி கட் வராமல் இருக்கும். உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக, வில்வம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த வில்வம் அப்படிங்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடியது, மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. எப்படின்னா நம்ம குடலில் நல்ல செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக இந்த வில்வம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்யும். ஸோ மெயினாக அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுப் பொருட்களெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் மோர் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க, வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க, சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே உங்களுடைய செரிமான சக்தியை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பட் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்த ஒரு பெண், டாக்டர் எனக்கு வயிறு உப்புசம் வந்து இருக்குது, அதே மாதிரி சரியாக உணவு செரிமானம் ஆக மாட்டேங்குது, ஒரு கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட போனோன்னா உடனே எனக்கு வந்து இந்த அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து கொடுத்தாங்க, அதுலேயும் எனக்கு சரியாகலை. அடுத்து இன்னொரு இஎன்டி டாக்டர்கிட்ட நான் போனேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் அதுலேயும் எனக்கு சரியாகலை. அடுத்து இன்னொரு டாக்டர்கிட்ட நான் போனேன், எனக்கு ஐபிஎஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் லிவர் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தான் பிரச்சனை, ஆனால் இது எல்லாமே சேர்ந்து இருக்குது. மெயினாக உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் சரியில்லாததான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். உங்கள் கல்லீரலும் பாதிக்கப்படும், உங்களுக்கு ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கலாம், அசிடிட்டியோ இல்லை வந்து ஜிஆர்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாமே உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நல்ல பாக்டீரியாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ மெயினாக இந்த லாக்டோபேசிலஸ் வந்து அதிகமாக நமக்கு இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடியா வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஃபெர்மிக்யூட்டஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஃபெர்மிக்யூட்டஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அதிகமாக இருந்தது, அதனுடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1 ரேஷியோவில் வந்து இருக்கணும். ஆனால் அது வந்து 10:1 ரேஷியோவில் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய கொஞ்சம் உணவுலேருந்து நிறைய எனர்ஜியை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. அதனால் உடம்பு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்போது ஒரு முறை கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அன்னைக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கும் போது மோரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ், அந்த லாக்டோபேசிலஸ் வந்து உங்கள் குடலில் ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். அதே போல் நீங்கள் திரிஃபலா சூர்ணமும் வந்து எடுத்துக்கலாம், டீடாக்ஸ் சூர்ணமும் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதன் மூலமாக உங்களுடைய மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கும் போது உங்களுடைய குடல் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு மனதும் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மானசா வகையான கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான காரணமும் அதற்கான உணவு முறை மாற்றங்களும் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி டீடாக்ஸ் மெத்தட்ஸ் பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன்.
சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 4ஆம் வாரம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.